நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக மிகுந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வந்திருக்கிறோம். ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருப்பவர் வாழ்கிற தேவனாய் இருக்கிறார். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொன்ன கடவுள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். இந்த நற்கருணை ஆராதனையிலே மிகுந்த நம்பிக்கையோடும் பக்தியோடும் வாஞ்சையோடும் ஆசையோடும் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நற்கருணை ஆராதனையிலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். நாம் ஆண்டவரை துதிக்கக்கூடிய, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய, ஆண்டவரை போற்றக்கூடிய நேரம் இந்த ஆராதனைய தொடக்கம். 1 குறிப்பேடு 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது மன்னன் ஆண்டவரை புகழ்வதற்காக மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய, கடவுளை போற்றுவதற்குரிய ஒரு குழுவை அமைக்கிறார். அதனுடைய பின்னணி இதுதான். ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை தாவீதினுடைய இல்லத்திலே அவர் கொண்டு வர நினைக்கிறார். ஆனால் அவர் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வர பயப்படுகிறார். எனவே இந்த உடன்படிக்கை பேழை என்பது ஒபேது ஏதோம் வீட்டிலே அவர் வைக்கிறார்.
இப்போது உடன்படிக்கை பேழை இந்த ஒபேது ஏதோம் அவருடைய வீட்டிலே இருக்கிறார். தாவீது ஆண்டவருக்கென, ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கென ஒரு வீட்டை கட்டுகிறார். இப்போது ஒபேது ஏதோம் வீட்டில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பேழையை அவர் ஆண்டவருடைய அந்த வீட்டுக்கு, தாவீது கட்டிய அந்த வீட்டுக்கு அவர் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகிற போது பாடல்களை பாடிக்கொண்டு, இசை கருவிகளை மீட்டு கொண்டு அந்த உடன்படிக்கை பேழை கொண்டு வரப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பேழை தாவீதுடைய நகருக்குள் வந்த பின்பு என்ன நடக்கிறது? நாம் இறை வார்த்தை இப்படியாக வாசிக்கிறோம். அவர்கள் கடவுளுடைய பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர். 1 குறிப்பேடு 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார். அதுக்கடுத்து அவர் இஸ்ரேலாகி ஆண் பெண் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு திராட்சை பழ அடையும் கொடுத்தார். பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் வழிபாடு நடத்தவும், இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், வழிபாடு நடத்தணும், இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அவரை போற்றவும் லேவியரில் சிலரை திருப்பணியாளராக நியமித்தார். ஆசாவு தலைவராகவும், செக்கரியா துணை தலைவராகவும், ஏயில், செமிராபோத்து, எகியேல், மத்தித்தியா, எலியாயு, பெனாயா, ஒபேது, ஏதோம், ஏயேல் ஆகியோர் தம்புரு சுரமண்டல கருவிகளை வாசிக்கவும், ஆசாவு கைத்தாளும் கொட்டவும், பெனாயா, யகாசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழை முன் இடைவிடாமல் எக்காலங்கள் ஊதவும் நியமிக்கப்பட்டனர். ஒரு பெரிய குழுவையே தாவீது ஆண்டவரை எப்போதும் வழிபடவும், ஆண்டவரை போற்றவும் அவர் குழுவை ஏற்படுத்துகிறார். இவ்வாறு தாவீது ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாவுக்கும் அவர் உறவினர் முறையினருக்கும் முதலாக அளித்தார். அப்போ அவங்க பாடல் பாட துவங்குகிறார்கள். என்ன பாடுறாங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் திருப்பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்துக்கு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். என்ன கான்டெக்ஸ்ட்? ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை வந்திருக்கிறது. அவரை சும்மா அப்படியே விட்டுட்டு நம்ம போக முடியாது. ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவரை புகழ வேண்டும். அவர் செய்த வியத்தகு காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தாவீது ஆண்டவருக்கு முன்பாக அவரை போற்றவும், நன்றி செலுத்தவும், அவருடைய வியத்தகு செயல்களை அறிக்கையிடவும் ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார். ஆண்டவரை போற்றச் சொல்லுகிறார், பெருமைப்படுத்த சொல்லுகிறார். தாவீது உடன்படிக்கை பேழைக்கு முன்னாடி இதெல்லாம் செய்ய சொன்னார். உடன்படிக்கை பேழையில் இருந்தது இந்த ஆரோனினுடைய கைத்தடியும் கொஞ்சம் மண்ணாவும், இதுதான் 10 கட்டளையும் அதில் இருந்துச்சு. ஆண்டவரை அடையாளப்படுத்தக்கூடிய பொருட்கள். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாடணும், ஆண்டவரை புகழணும், ஆண்டவரை பெருமைப்படுத்தணும், ஆண்டவரை போற்றணும், பாடல்களை பாடணும் அப்படி தாவீது சொன்னார். அப்படின்னா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்தில் நமக்கு முன்னாடி இந்த நற்கனை பேழையில், இந்த நற்கனை கதிர் பாத்திரத்தில் இருப்பவர் மன்னாவை விட, ஆரோனின் கோலை விட, 10 கட்டளைகளை விட உயிருள்ள தேவன் இருக்கிறார். நம்முடைய கடவுள் இருக்கிறார். நம்மை மீட்ட ஆண்டவர் இருக்கிறார். நமக்காக சிலுவையிலே பாடுபட்ட ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உலகம் முழுவதும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்த நம்முடைய தேவன் இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவரை பாடி புகழ வேண்டும், எந்த அளவுக்கு அவரை ஆராதிக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை எல்லாம் எடுத்து சொல்லி நாம் நன்றி செலுத்த வேண்டும். எழுந்து நிற்போம், ஆண்டவரை ஆராதிப்போம், துதி கனம் செய்வோம், ஆண்டவரை போற்றி புகழுவோம். ஆராதிப்பேன்,
நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனைக்குரிய பாடலை பாடி நாம் ஆராதனை செலுத்துவோம். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நம்முடைய கடவுள் வல்லவரான கடவுள், வலிமையான தெய்வம், ஆற்றலுள்ள கடவுள், நன்மை செய்யக்கூடிய கடவுள், நல்லவராம் கடவுள். ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முன் எடுத்துரைத்து, ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், பரிசுத்த உள்ளம் எனக்கு தாரும், தூய இதயத்தை எனக்கு தாரும், பரிசுத்த உள்ளத்தோடு நான் உம்மை ஆராதிக்க வேண்டும், பணிந்து தாழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். தூய ஆவியினுடைய வல்லமையோடு, தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவராம் இயேசுவை நாம் ஆராதித்து வணங்குவோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். 24 மணி நேரம் தூதர்கள் விண்ணகத்திலே தூயவர் 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 என்று சொல்லி இந்த ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். நாமும் தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் பாடுவோம். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம்முடைய கடவுள் நம்முடைய துக்கத்தை பார்க்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறார், நம்முடைய அழுகையை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார், நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகளை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நாம் விண்ணப்பிக்கிற போது, நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். காண்பவரை ஆராதிப்போம், காப்பவரை ஆராதிப்போம் பாடுவோம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன்
ஆண்டவரே சுவை தொடர்ந்து. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் கரங்களை தட்டி. ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சுவை உம்மை போற்றுகிறோம். ஆராதிப்பேன் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பேன் நான் உம்முடைய வல்ல செயல்களுக்காக நல்ல செயல்களுக்காக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சுவை உம்முடைய கிருபைக்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிப்பேன் உம்முடைய நன்றி நான் நல்ல காரியங்களுக்காக நன்மைகளுக்காக ஆராதிக்கிறோம். சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளின் மகன் நமக்கு முன்னாடி இருக்கிறார். நம்மள ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, மிக நல்லவர்கள் கிடையாது, தூயவர்கள் கிடையாது. நாம் புல்லுக்கும் பூவுக்கும் சமமானவர்கள். காலையிலே மறந்து மாலையிலே வதங்கி போகக்கூடிய பூவுக்கு சமமானவர்கள். நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழிக்கு சமமானது. சற்று நேரம் நீர்க்குமிழி இருக்கிறது, அது பின்பாக மறைந்து போகிறது. அப்படி மறைந்து போகக்கூடிய மனிதர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு மத்தியில் நிலையான கடவுள், அழியாத கடவுள், தூயவராம் கடவுள் நமக்கு முன்னாடி இறங்கி வந்திருக்கிறார். நம்மோடு இருப்பதற்காக வந்திருக்கிறார். சற்று நேரம் அமர்ந்தபடியாக நம் ஆண்டவரை நம்முடைய சொந்த வார்த்தைகளினால் போற்றுவோம். சொந்த வார்த்தைகளினால் ஆண்டவரை ஆராதிப்போம். சொந்த வார்த்தைகளினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் இறுதி மாதத்தில் இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதத்தில், அதுவும் இறுதி வாரங்களில் நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை நினைத்து ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம். சற்று நேரம் உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், நீ செய்த நன்மைகளை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன், உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான செயல்களுக்காக நன்றி ஆண்டவரே, வியத்தக காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஆண்டவர் செய்த பல்வேறு நன்மைகளை நினைத்து சற்று நேரம் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து நன்றி சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். Praise the Lord. 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 இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய ஆராதனை சமயத்தில் திருப்பலிக்காக திரு அவை நமக்கு தந்திருக்கக்கூடிய முதல் வாசகத்தை தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமையான ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது. அதுவும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மை தயாரிக்க இந்த முதல் வாசகம் பயன்படுவதாக நான் பார்க்கிறேன். இன்றைய முதல் வாசகம் மலாக்கி இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மலாக்கிய இறைவாக்கினர் எழுதிய புத்தகம்
அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் அதிகாரம் 4 இறைவார்த்தை 5, 6 இறைவார்த்தை. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அல்லது பாடு குழுவினர் வாசிப்பார்கள். நாம் அந்த இறைவார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிப்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். பிரியமானவர்களே, இது முதல் பகுதி. மலாக்கி இறைவாக்கினர் ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசுகிறார். ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? பயமுறுத்தக்கூடிய விதமாக மலாக்கி இறைவாக்கினர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? ஆண்டவருடைய நாளை, ஆண்டவருடைய வருகையை தாங்கக்கூடியவர் யார்? அவர் எப்படி வருவார்? அவர் தோன்றும் போது அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலவும். நமக்கெல்லாம் தெரியும், தங்கத்தை புடமிடுகிற போது எந்த அளவுக்கு அந்த நெருப்பினுடைய ஹீட் அதிகப்படுத்துவார்கள். அந்த எந்த அளவுக்கு அதை அதிகப்படுத்துகிறார்கள் அந்த அளவுக்கு அந்த அழுக்குகள் நீங்கும். அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது மற்ற பொருட்களை புடமிடுகிற போது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேண்டும் என்றால் அதுக்குண்டான அந்த நெருப்பு, அந்த ஹீட், அந்த வெப்பத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்லி மலாக்கி சொல்கிறார், ஆண்டோடைய நாள் வருகிற போது அது புடமிடுகிறவர் போல் இருக்கும். புடமிடுபவனுடைய வேலை என்ன? நல்லதை தனியாகவும் கெட்டதை தனியாகவும் பிரிப்பதுதான் புடமிடுவது. அழுக்குகளை தனியாக எடுப்பதும் நல்ல தங்கத்தை தனியாக எடுப்பதுதான் புடமிடுவது. அப்போ வரக்கூடிய மெசியா எப்படி இருப்பார்? புடமிடுபவர் போல இருப்பாராம். அதுக்கு அடுத்து வெள்ளியை தூய்மைப்படுத்துவது போல் இருப்பார். அடுத்ததாக லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். மீண்டும் மீண்டுமாக சொல்லி அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்கிறார். சலவை தொழிலாளியினுடைய சவர்க்காரத்தை போல் இருப்பார். பெரியமா, நம்ம துணி துவைக்கிற போது சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டுதான் அந்த சோப்பு கட்டிகள் அல்லது சோப்பினுடைய பவுடர்ஸ் இது போல விஷயங்கள், அந்த கெமிக்கல்ஸ் அதுதான் அழுக்கை நீக்குகின்றன. ஆக சலவைக்காரன் பயன்படுத்தக்கூடிய அந்த சவக்காரம் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த கெமிக்கல்ஸ் அதுதான் அந்த அழுக்கை நீக்குவது போல ஆண்டோடைய வருகை இருக்குமா. அப்போ மொத்தமாக சேர்த்து ஒரு வாரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது ரொம்ப இனிமையான, நாம் கொண்டாடக்கூடிய கிறிஸ்மஸ் ஒரு ஜாலியான ஒரு வருகை போல ஆண்டோடைய வருகை இருக்காது. நாம் கிறிஸ்மஸ் விழாவை ஒரு ஜாலியான, அது மகிழ்ச்சியான, ஆண்டு அமைதியாக குழந்தையாக ஒரு மாசு மறுவற்ற ஒரு குழந்தையாக பிறப்பார் அப்படி நாம் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறோம். ஆனால் மலாக்கி இறைவாக்கினர் ஆண்டோடைய வருகையை பற்றி பேசுகிற போது அவர் என்ன சொல்கிறார்? அது ஈசிப்பட்ட, எளிதான, அது ஒரு ஜாலியான ஒரு நாளாக இருக்காது. அந்த நாள் எப்படி இருக்கும்? 4ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை படியுங்கள். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. சூளை யாராவது பார்த்துருக்கீங்களா? சூளை வில்லேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. செங்கல் அறுத்து, அந்த களிமண் அறுத்து செங்கலை போல வச்சு அதை உள்ளே வச்சுட்டு விறகுகள் எல்லாம் உள்ளே வைத்து அது எரிப்பார்கள். அந்த வெப்பத்திலே தான் அந்த களிமண் செங்கல்லாக மாறுகிறது. அப்போ எந்த அளவுக்கு அது ஹீட் ஆகும் பாருங்க. அப்போ ஆண்டோடைய நாள் எப்படி வருமாம்? சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகிறது. அப்போ மலாக்கி இறைவாக்கினர் மெசியானுடைய வருகையை எப்படி பார்த்தார் அப்படின்னா,
அது ஒரு சமாதான நாளாக, ஒரு சந்தோஷமான நாளாக, ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கும், அது ஆசீர்வாத நாளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கல. மாறாக அது நல்லவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும், கெட்டவர்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், அது துன்பமான நாளாக இருக்கும். இப்போ 4-5 இறை வார்த்தை படியுங்கள். 4ஆம் அதிகாரம் 5-6 இறை வார்த்தைகள். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான அந்த ஆண்டவரின் நாள் வரும் முன். அப்ப ஆண்டவரின் நாள் வரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் வருவார். அதுதான் படிக்க போறோம். படியுங்கள். இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். எலியா முன்னாடி வருவார். ஆண்டவர் வருவதற்கு முன்னாடி எலியா முன்பாக வருவார். எலியா வந்து என்ன செய்வார்? படிப்போம். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். கடவுள் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு வருகிற போது உங்களுக்கு தண்டனை கொடுக்காதபடி உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக எலியாவை அனுப்புவேன். அந்த எலியா வந்து என்ன செய்வார்? பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோர் இடத்தும் திருப்புவார். அந்த கடைசி வாக்கியத்தை தான் இன்னைக்கு நான் மறையுரையாக கொடுக்க போகிறேன். அப்போ இந்த கான்டெக்ட் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், மெசியா வருவதற்கு முன்னாடி எலியா வருவார். ஆனால் மெசியா வரத்துக்கு முன்னாடி, இயேசு வரத்துக்கு முன்னாடி யார் வந்தாங்க? எலியா வந்தாரா? மெசியா வரத்துக்கு முன்னாடி எலியா வந்தாரா? திருமுழுக்கு யோவான் வந்தார். அப்ப திருமுழுக்கு யோவான் தான் புதிய ஏற்பாட்டினுடைய எலியா. திருமுழுக்கு யோவான் எலியாவின் உளப்பாங்கை வைத்திருப்பார். திருமுழுக்கு யோவான் எலியாவினுடைய உளப்பாங்கோடு இருப்பார் அப்படின்னு இயேசு சொல்லுவார். புதிய ஏற்பாடு நாம் பார்ப்போம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே சொன்ன மலாக்கி சொன்ன அந்த எலியா யார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான். அப்ப அந்த திருமுழுக்கு யோவான் வந்து என்ன செய்வாராம்? பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோர்களிடத்தும் திருப்புவார். அப்ப கான்டெக்ட் என்ன? மலாக்கி இறைவாக்கு சொல்லுது, ஆண்டவர் வருவாரு. அது நாம நினைக்கிற போல சாதாரண நாளா இருக்காது. ஆண்டு வருகிற பனிஷ்மெண்ட் நாளாக இருக்கும். யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அது ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். யாரெல்லாம் மனம் மாறவில்லையோ அது தண்டனைக்குரிய நாளாக இருக்கும். அப்போ பாவத்திலே வாழக்கூடியவர்களை திருமுழுக்கு யோவான் என்ன செய்வார்? நல்லவர்களாக மனமாற்றம் செய்வார். பெற்றோர்களின் உள்ளங்கள் பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளுடைய உள்ளங்களை பெற்றோர்களிடத்தும் அவர் திருப்புவார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே ஒற்றுமை இல்லை என்பது அர்த்தம். அங்க பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒற்றுமை இல்லை, ரெண்டு பேரும் சமாதானத்தோடு இல்லை. எனவே அவர் இருவரையும் ஒன்று சேர்ப்பார். யார் வரதுக்கு முன்னாடி? ஆண்டவருடைய நாள் வருவதற்கு முன்னாடி இருவரையும் ஒன்று சேர்ப்பார். பெரியமானவர்களே, இந்த வாசகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நற்கரை ஆராதனைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி, விருப்பப்படுகிற செய்தி, இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நாம் பல்வேறு விதங்களை தயாரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை தயாரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வீட்டில் குடில் போட்டிருப்போம். அது குடில் போடுவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்து கொண்டிருப்போம். வீட்டில் ஸ்டார் கட்டியிருப்போம். பிள்ளைகளுக்கு புது துணியெல்லாம் வாங்கியிருப்போம். அது நம்முடைய வீட்டில் வந்து கேரல்ஸ் எல்லாம் பாடியிருப்பாங்க. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ வெளி அடையாளங்களில் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்போம். அதை செய்து கொண்டிருப்போம். அல்லது ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் பிளான் பண்ணியிருப்போம். டிக்கெட்டு புக் பண்ணியிருப்போம். எல்லாம் விடுமுறை எப்படி கழிப்பது அதுக்கெல்லாம் வந்து பிள்ளைகள் ரெடியாக இருப்பாங்க. எல்லாம் ஓகே, நல்லது. ஆனால் என்னுடைய முதல் வாசி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவருடைய வருகைக்காக எலியா என்ன செய்வார்? பிள்ளைகளுடைய உள்ளங்களை பெற்றோர்களிடத்தும் பெற்றோருடைய உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் ஒன்று சேர்ப்பார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கா? அதான் இன்னைக்கு செய்தி. சண்டை போட்ட ஒரு குடும்பமாக, சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பமாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட முடியாது.
கணவனோடு மனைவியும், மனைவியோடு கணவனும், அல்லது பிள்ளைகளோடு பெற்றோர்களும், பெற்றோர்களோடு பிள்ளைகளோடும் மனஸ்தாபத்தோடு இருந்தால், அங்கே ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், ஒருவர் மீது ஒருவர் கசப்பு எண்ணத்தோடு இருந்தால், ஒருவர் ஒருவரை மன்னிக்காமல் இருந்தால், குடும்பத்திலே அமைதி இல்லாமல் இருந்தால், பெற்றோர்களுடைய இதயங்கள் தனியாகவும் பிள்ளைகளுடைய உள்ளங்கள் தனியாகவும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இல்லாமல் ஒரு குடும்பம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட முடியாது. அப்ப ஆண்டவருடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு நல்ல குடில், ஒரு நல்ல கிரிப் எது என்றால் உங்களுடைய வீடு, உங்களுடைய இல்லம், உங்களுடைய குடும்பம். ஆண்டவர் இயேசு இந்த குடிலில் பிறக்க போவது கிடையாது. ஆண்டவர் இயேசு பங்கு தளத்திலே போடப்படுகிற அந்த குடிலில் பிறக்க போவது கிடையாது. இதெல்லாம் வெளி அடையாளங்கள். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படியாக பிறந்திருப்பார் என்று ஒரு காட்சி, அது ஒரு காட்சி, அவ்வளவுதான். அங்க வந்து இயேசு பிறக்க போறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் பிறக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் என்றால் உங்களுடைய குடும்பம். ஆண்டவர் கொண்டு வந்த அமைதி, நல்லோருக்கு அமைதி உண்டாகுக என்ற அந்த ஆசீர்வாதம் எங்கே வரும் என்றால் உங்களுடைய குடும்பத்துல. அப்ப பிள்ளைகளுடைய உள்ளமும் பெற்றோருடைய உள்ளமும் ரெண்டு பேரும் சமாதானத்திலே இருக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல அப்பா பிள்ளைகளோடு பேசுவதில்லை, மகனோடு பேசுவது கிடையாது. மகனோடு பேசாத அப்பா இருக்கிறாங்க, மகளோடு பேசாத அப்பா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவோடு பேசாத பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக எங்க அப்பாவை பார்த்து எனக்கு பிடிக்காது சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த ஆளை பார்த்தா எனக்கு பிடிக்காது சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எங்க பெற்றோருடைய உள்ளம் பிள்ளைகள் இடத்துல இருக்கிறது, பிள்ளைகளுடைய உள்ளம் பெற்றோரிடத்தில் எங்கே இருக்கிறது? அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு எப்படி நடக்கும்? இன்றைக்கு நாம் பேசிக்கொள்கிறோம், பிள்ளைகளோடு பேசிக்கொள்கிறோம், கணவனோடு பேசிக்கொள்கிறோம், மனைவியோடு பேசிக்கொள்கிறோம். ஆனால் உள்ளத்துல ஒருவர் மீது ஒருவர் வருத்தம், காயம், கோபம், அது கூட வாழ வேண்டி இருக்கு. வேற என்ன பண்றது? அவர் அனுசரித்தான் போக வேண்டி இருக்கிறது, வேற வழி இல்லை என்று வேறு வழி இல்லாமல் கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஒரு இதயம் இன்னொரு இதயத்தோடு ஒட்டி போகாமல் இருக்கிறது. புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லையே. அவரை அவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவளை அவளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிள்ளைகளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் குடும்பத்தில் இல்லை. எனக்கு முதல் மாசம் அதைத்தான் சொல்லுகிறது. பிள்ளைகளுடைய உள்ளம் பெற்றோர்களிடத்திலே வரும், பெற்றோருடைய உள்ளம் பிள்ளைகளிடத்திலே இருக்கும். அங்கு 2 உள்ளம் கிடையாது, ஒரு உள்ளம் தான். திருமணத்தின் போது வாசகம் படிப்பாங்க, நற்செய்தி வாசகம். இனிமேல் நீங்கள் இருவர் அல்ல, ஒரே உடல், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதகிட்டோம். அன்னைக்கு பிடிச்சிடுவானுங்க. பந்தியில போய் உட்காந்தோடனே சண்டை போட்டு நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரு பையன் வீட்டுக்காருன்னு சொல்லி அன்னைக்கே சண்டை போட்டு 2 பேரும் பிரிச்சிடுவானுங்க. நடக்கிறது. எனக்கு ஒரு திருமண அழைப்பு ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் உதவி பங்கு தந்தையாக இருந்தபோது நடந்த நிகழ்வு. கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, திருப்பலியெல்லாம் வச்சோம், சோளம் நான் அந்த பசங்களாம் வச்சேன். ஒற்றுமையை பற்றி, சமாதானத்தை பற்றி எல்லாம் நல்லபடியாக பூச முடிஞ்சது. மண்டபத்துக்கு போனோம். மண்டபத்தில் ஃபாதர்ஸுக்கும் அதே இடத்துல சாப்பாடு, மக்களுக்கும் அதே இடத்துல சாப்பாடு. ஒரு 5 நிமிஷத்தில் மிகப்பெரிய கூப்பாடு, சத்தம், மிகப்பெரிய கூச்சல். என்னிடம் பார்த்து அப்படின்னா சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பந்தியிலேயே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன சண்டைனா, விலைக்கெல்லாம் விட்டுட்டு பயங்கர சண்டை, கொஞ்சம் நெஞ்ச சண்டை கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றது கூட மனசு கிடையாது. எப்படி சாப்பிடுறது? சண்டைக்கு ரீசன் என்னன்னா, பையனுடைய மாமாவை பெண் வீட்டுக்காரர் மதிப்பு கொடுக்கல, இவ்வளவுதான் சண்டை. வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடலையா, சண்டை. பிரியமானவர்களே, இப்படியாக ஒரு கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறோம். எதற்கு எடுத்தாலும் கோபம், எதற்கு எடுத்தாலும் சண்டை, எதற்கு எடுத்தாலும் மனத்தாங்கள். இது வீட்டுக்கு வெளியே அல்ல, வீட்டுக்குள்ளேயும் நடக்கிறது.
ஆக இன்றைக்கு முதல் வாசம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்காக உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? இயேசு பிறக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கா? இயேசு பிறக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா பிள்ளைகள் மாமனார் மாமியார் மருமகள் இவர்களோடு நாம் சமாதானமாக இல்லை அப்படின்னா அங்கே இயேசு பிறப்பது இல்லை. சண்டை சச்சரவு மத்தியில் ஆண்டவர் பிறப்பது இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சத்திரத்துக்குள்ள மரியாவும் சூசையும் குழந்தை தாங்கியபடியாக, கருவிலை குழந்தை தாங்கியபடியாக மரியாள் சூசை இவர்கள் முதலில் எங்க போனாங்க? இடம் கேட்டு. அன்னை மரியாள் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக முதலில் யாரை போய் கேட்டாங்க? எங்க போய் கேட்டாங்க? சுத்தம் சத்திரம். சத்திரத்தில் போய் இடம் கேட்கிறாங்க. ஆனால் சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை. ஒரு சத்திரத்தில் இடம் கிடைக்காதா? ஒரு சின்ன ஒரு இடம் கிடைக்காதா? ஒரு ஒரு ஓரமா அல்லது ஒரு ரூமு கொடுக்க முடியாதா? சத்திரத்தில் இடமில்லை என்று அவர்கள் போகிறார்கள். மாட்டுக்கோட்டையில் போய் படுக்கிறாங்க. நான் கூட யோசித்தேன், ஏன் ஆண்டவர் இயேசு சத்திரத்தில் அவர் பிறக்கவில்லை? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சத்திரத்தில் என்னென்ன நடக்கும்? ஒரு கல்யாண மண்டபத்தில் என்னென்ன நடக்கும்? கல்யாண மண்டபத்தில் என்னென்ன நடக்கும்? ஒன்று, நீங்கள் கல்யாண மண்டபத்துக்கு போல நடத்தும், இல்லைன்னா பதிலே சொல்லக்கூடாதுன்னு நடத்தும். நீங்கள் அமைதியாக இருக்கிறது. விருந்து, ஓகே, விருந்து நடக்கும். வேற கல்யாணம் நடக்குமா? வேற என்ன நடக்கும் கல்யாண சத்திரத்தில்? ஒரு கூப்பாடு, கூச்சல் இல்லையா? ஒரே சத்தம். இப்போ ஏதோ இந்த டிஜேலாம் போட்டு சாப்பிட விட முடியாமல் காது அடைச்சிக்கிட்டு அவனுக்கு வேற பாட்டு, அவனுக்கு வேற சத்தம், மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரே காட்டு கத்தலாக இருக்கும். அந்த இடத்தில் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. தொடுகை கூட, மாட்டு தொழுவம், அங்கே பெருசாக சத்தம் இருக்காது. அப்போ ஆண்டவர் இயேசு பிறக்க வேண்டிய இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எங்கே சத்தம் இல்லையோ, கூப்பாடு இல்லையோ, சண்டை இல்லையோ, அதிகமான ஒரு கத்தர நிலை இல்லையோ, அமைதி எங்கே இருக்கிறதோ, மௌனம் எங்கே இருக்கிறதோ, நிசப்தம் எங்கே இருக்கிறதோ, அந்த இடத்துல இயேசு பிறக்கிறார். இன்னைக்கு உங்கள் வீட்டை யோசிச்சு பாருங்க. எதை எடுத்தாலும் கத்தி கொண்டிருக்கிறோம், சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம், கோபித்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகள் எழுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல இயேசு பிறப்பாரா? ஆக பிரியமான, இன்றைக்கு முதல் வாசம் நமக்கு என்ன சொல்கிறது? குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துங்க. ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய கோபத்தை விட்டுவிடுங்கள். ஒருவர் மீது ஒரு கொண்டிருக்கக்கூடிய பகைமை எண்ணத்தை விட்டுவிடுங்கள். குடும்பத்தில் சமாதானத்தை கட்டி எழுப்புங்க. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. நாளை தினம் நாம் இரவு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் விழாவை கொண்டாட போகிறோம். இன்றைக்கு கூட வீட்டுக்குள்ளே சண்டை, இன்னைக்கு கூட வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், பேசாமல் இருப்பது, கோபத்தோடு இருப்பது, பிள்ளைகள் மீது, கணவன் மீது, மனைவியின் மீது, பெற்றோர்கள் மீது, மாமியார் மீது, மருமகள் மீது, மருமகன் மீது கோபங்களோடு நாம் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்து ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு நாம் முழுசாக கொண்டாடலை. பிரியமானவர்களே, சில சமயத்தில் நாம் அன்பை காட்டுவதற்காக ஏங்குகிறோம். என் பையன் கூட பேசுறது எனக்கு ஆசையாக இருக்கு, அவன் பேச மாட்டான். என் மகனோடு பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறது, ஆனால் அவன் பேச மாட்டான். என்னுடைய அம்மாவோடு பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறது, ஆனால் எங்கள் அம்மா பேச மாட்டுறாங்க. என்னுடைய அப்பாவோடு பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறது, ஆனால் அவர் பேச மாட்டாரு. என் மேலே கோபமாக இருக்கிறாரு. நான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சுக்க சொன்னேன், நான் செஞ்சது தப்பு தான் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனாலும் கூட விட்டு கொடுக்காத மனநிலையில் இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? இப்படியாக கூட பல பேர் மனதுக்குள்ள மன்னிப்பு கேட்டும் மன்னிப்பு பெறாத நிலையில, உறவுகளை தேடி சென்றும் உறவுகள் இல்லாத சமயத்தில், அன்பை தேடி சென்றும் அன்பு காட்டாத சூழலில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் என்றால் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி, நான் இருக்கிறேன்,
என் உறவு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறேன். நானே உங்களுக்கு சொந்த தாயாக, சொந்த மகனாக, சொந்த தந்தையாக, சொந்த உறவாக நான் இருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய சொந்தமாக இருக்கிறார். பாடுவோம். நீதான் இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். நீதான் இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைவைந்த நுண்ணிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைவைந்த நுண்ணிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உனை பிரிந்து, நான் எங்கு போவது உனை பிரிந்து. நாளெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து, நாளெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கு இது வந்தம். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் தியானித்து, நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பகைமை எண்ணத்தோடு வெறுப்புணர்வோடு நீங்கள் இருந்தால், என்னுடைய பிரசனம் அங்கே இருக்காது, என்னுடைய பிறப்பு அங்கே நடக்காது.
நீங்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லியது. இன்னைக்கு யார் மீதாவது நமக்கு மனசுக்குள்ள கோபம் இருக்கிறது, யார் மீதாவது நமக்கு வெறுப்புணர்வு இருக்கிறது, அல்லது யார் மீதாவது நமக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கிறது, பிடிக்கல, பேச பிடிக்கல, அவங்கள பார்க்க பிடிக்கல, அவருடைய உறவு வேண்டாம், இப்படியாக நம்முடைய மனதுக்குள்ளே யார் மீதாவது நாம் கோபத்தோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவரை கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களை, நீங்கள் அவர்களோடு பேசியும் அவர்கள் பேசவில்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீங்கள் நல்லது செய்தும் அவர்கள் உங்களுக்கு கெட்டது செய்திருக்கிறார்கள் என்றால் பரவாயில்லை, மன்னித்து விடுங்கள். நீங்கள் தாழ்ந்து தாழ்ச்சியோடு பணிவோடு போய் அவரிடம் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தாலும், நீங்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், அவர்கள் உங்களை மன்னிக்காமல் இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். காரணம், மன்னிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மன்னிக்கிற இதயங்களில் ஆண்டவர் பிறக்கிறார். யாரெல்லாம் மன்னிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். மன்னிக்கிறவர்களை ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம் அடுத்தவருடைய பாவங்களை மன்னிக்கிற போது கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கோபத்தோடு கொண்டாட வேண்டாம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை வெறுப்புணர்வோடு கொண்டாட வேண்டாம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு பகைமை எண்ணத்தோடு கொண்டாட வேண்டாம். மன்னித்து விடுங்கள். கஷ்டம், யார் மீதாவது மனத்தாங்கடி இருந்து அவளை மன்னிப்பது கடினம் தான். இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இதை செஞ்சுட்டாங்களே, நம்ம என்ன கெட்டது எதுவுமே நினைக்கல, ஆனாலும் அவர்கள் கெட்டது நினைக்கிறார்களே, கெட்டது செய்கிறார்களே, நம்ம அவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணோம், ஆனால் அவங்க நம்மளுக்கு கெட்டது பண்றாங்களே. நிச்சயமாக மனதுக்குள் இது ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் இயேசு எனக்குள் வர வேண்டும் என்றால், இயேசு கொண்டு வரக்கூடிய அந்த அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் மன்னிப்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. சற்று நேரம் ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, என் பையனை நினைச்சா, என் பொண்ணை நினைச்சா, அப்படி என் கணவனை நினைத்தாள், என்னுடைய மனைவியை நினைத்தாள், என் பிள்ளைகளை நினைத்தாள், என்னுடைய அம்மாவை நினைத்த, என்னுடைய அப்பாவை நினைத்தாள், எனக்கு கோபமாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது, ஆத்திரமாக இருக்கிறது, அவருடைய முகத்தில் முழிக்க எனக்கு பிடிக்கவில்லை, பேச பிடிக்கல, அவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சக்தியை தாங்க, உம்முடைய பலத்தை தாங்க, உம்முடைய சுகம் கொடுக்கக்கூடிய கரங்களினால் என்னுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த காயங்களை தொடுங்க. ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை, நாங்கள் பலவீனமானவர்கள், மனித தன்மை கொண்டிருக்கக்கூடியவர்கள், கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் மிக எளிதாக நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். எங்களுடைய சிந்தனைகள் வேறு, உம்முடைய சிந்தனைகள் வேறு, எங்களுடைய எண்ணங்கள் வேறு, உம்முடைய எண்ணங்கள் வேறாக இருக்கின்றன. ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களை நீக்கி, எங்களுடைய கோபதாபங்களை எல்லாம் நீக்கி, நாங்கள் உம்மை போல சிலுவையிலே சாகக்கூடிய நிலைமையிலும் கூட தந்தையை இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என சொல்லி மன்னிப்பை கொடுத்தீர. ஏதோ உம்முடைய பிறப்பின் விழாவுக்காக ஆயத்தம் செய்யக்கூடிய நாங்கள் எல்லாரையும் மன்னித்து நல்ல இதயத்தோடு, எவ்விதமான கோபமும் பகைமையும் இல்லாத ஒரு இதயத்தோடு உம்முடைய பிறப்பின் விழாவை கொண்டாட நல்ல மனதை தாரும் என்று சொல்லி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். முழந்தால் படியிடுவோம் மாண்பிய கீதம்.
மாண்புயர்யோ அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துழ்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.